நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை. அன்பில் இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது கடல் கடந்து கன்னி தமிழ் பேசும் பேச்சுக்கள். இன்றைக்கு உலக நாடு மத்தியிலே தமிழ் என்ற சொல்லும் தமிழன் ஒரு இனம் என்பதை நாடறிந்து கொண்டிருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியது மூத்த தமிழ் என்று சொல்லுவார்கள். அந்த மூத்த தமிழை இன்றைக்கு சீனா மொழியிலே இருக்கின்ற மக்கள் பாடுகின்ற பாடலாக, அதுவும் தமிழ் உச்சரிப்பு அழகான லா லகரம் என்ற அந்த சொல்லையெல்லாம் அழகாக போட்டு தமிழ் சொற்களோடு பாடும் ஒரு சீனா பக்தருடைய பாடலைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சீனா பக்தர் ஒருவர் புட்டப்பருத்தியில் திருவாசகத்தை தமிழில் உச்சரித்து சுத்தமாக பாடுகிறார். இப்படி பாடுவதனால் தமிழுக்கு பெருமையா? வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் தமிழை தன்னுடைய குரலிலே உலகம் முழுவதும் பரப்பிய அந்த வள்ளுவனுக்கு பெரிதா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு பெருமையா என்று நீங்கள்தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சீனா மொழியைச் சேர்ந்தவர்கள் தமிழை அழகாக உச்சரிக்கின்ற போது லா லகரத்தை எல்லாம் அச்சாக தமிழிலே இலக்கணத்தோடு பாடுகின்ற போது இதை பார்த்தாவது தமிழின மக்கள் தமிழிலே பேச வேண்டும். தமிழ் சொற்களோடு ஆங்கிலத்தை கலக்காமல் தமிழ் உச்சரிப்பை பேச வேண்டும் என்பதுதான் தமிழக ஆர்வலர்களுடைய ஆசையாகவும் எண்ணமாகவும் இருக்கிறது என்று இந்த செய்தியை தருகிறோம். சீனா மொழியிலே இருக்கின்ற ஒரு பெண் இளையராஜா அவர்கள் இசையிலே எழுந்த ஒரு பாடலை பாடுகிறார். அதை போல இங்கே சீனா மொழியைச் சேர்ந்த ஒருவர் திருவாசகத்தை புட்டப்பருத்தி சத்ய சாய்பாபா ஆலயத்திலே அமர்ந்து அழகாக பாடுகிறார். இந்த தமிழ் இன்றைக்கு உலக அளவில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் கன்னியாகுமரியில் வள்ளுவன் பெருந்தகைக்கு 133 அடியிலே சிலை வைத்து அழகு பார்த்தது என்று கூட சொல்லலாம். அந்த 133 அடி சிலையை வைத்து இந்த வருடத்தோடு 1/4 நூற்றாண்டு கடக்கிறது. 25 ஆண்டுகள் கடக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் கடந்த இந்த தமிழை பரப்பிய ஐயன் வள்ளுவன் திருக்குறளை தந்த ஐயனுடைய புகழை பாடுவதற்கு தமிழக அரசின் சார்பாக 25வது வெள்ளி விழா ஆண்டை பிரம்மாண்டமாக கொண்டாடும் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி பிரம்மாண்டமான விழா எடுக்கப்படும் என்று தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக தமிழுக்கு பெருமை தரும் நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதால் தமிழ் சீனா வரை சென்று சீனா மொழியிலே பேசிக்கொண்டிருந்தவர்கள் தமிழ் மொழியிலே திருவாசகத்தை பாடுகிறார்கள் என்று சொன்னால் ஐயன் வள்ளுவனுக்கும் புகழ்,
டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கும் புகழ். இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்களுக்கும் புகழ் என்பதை யாரும் மறுக்க முடியாது என்று தெரிவித்து, இந்த நகர்வள பகுதியில் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு தந்த சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடு சென்னை ரவி, நமது எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்